அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம தேடுதலின் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, ஏதோ ஒரு சிந்தனையின் மூலமாக இந்த நாளை அழகான ஒரு நாளாக, இனிய நாளாக கலந்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில் தினம் காலையில் எந்திரிக்கிறது, போகிறது, வர்றது, இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில், நகரமயமாகிக்கொண்டே வரக்கூடிய இந்த உலகத்தில், இந்த நகரமயமாக்கல நம்ம என்னதப்பா ரொம்ப பெருசாக இழந்துட்டோம் அப்படின்னா, எதை இழந்துட்டோம் தெரியுமா? மௌனத்தை இழந்துட்டோங்க. இந்த அமைதியை இழந்துட்டோங்க. இந்த மௌனத்தினுடைய இன்பத்தை இழந்துட்டோம். இந்த மௌனத்தினுடைய சாரத்தை இழந்துட்டோம். இந்த மௌனத்தினுடைய அழகை நாம் இழந்துக்கிட்டே வரோம். நீங்கள் ஒரு நள்ளிரவில் அந்த ரோட்டில் தனிமையாக நடந்து பாருங்கள். அந்த மௌனத்தினுடைய ஆழம், யாருமே இல்லாத ஒரு சாலை, இரவினுடைய அழகு, சுற்றி எந்த இறைச்சலும் இல்லாத ஒரு மௌனத்தினுடைய உச்சம். மொட்டை மாடியில் நிறையா பேருக்கு இரவு நேரத்தில் வானத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடித்த காரணம் என்னப்பானா, இந்த மௌனம் தான். இந்த சப்தம் இல்லாத ஒரு உலகத்தை நாம் ரசிக்கிறோமானா அங்கே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு இறைச்சல் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒரு தொலைக்காட்சி ஓடிட்டே இருக்கணும், அல்லது ஒரு ரேடியோ ஓடிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு பக்கம் ஒரு செல்ஃபோன் அலறிக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு இந்த இறைச்சல் தேவைப்பட்டு கொண்டே இருக்கே தவிர, இந்த மௌனத்தினுடைய ஆழத்தை, ஒரு காட்டுக்குள்ளே சென்று அந்த காட்டில் இருக்கக்கூடிய மௌனத்தை உணர்ந்தவர்களால் காட்டை விட்டு வெளியே வரவே முடியாது சார். அது அவ்வளவு பிடித்து போயிடும். அந்த மௌனமும் அந்த அமைதியும், மனது ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மௌனம் அப்படி நமக்கு பிடித்து போச்சுன்னா அந்த காட்டை விட்டு வரவே மாட்டாங்க. சில பேர் சார் சினிமா தேட்டருக்குள்ளே போனால் எப்படா வெளியே வருவோன்னே இருப்பாங்க தெரியுமா? இந்த சினிமா தேட்டரில் போகும்போது பல திரைப்படங்கள் எப்படா இருக்குன்னா வெறும் சத்தத்தினுடைய இறைச்சல்களாக மட்டுமே இருக்கும். அந்த சத்தம், அந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய நவீன தொழில்நுட்பம் கொண்டு அந்த அதிர்வலைகள் இருக்குல்ல, பாதி பேருக்கு தலைவலியை உருவாக்கும் சார். நீங்கள் சினிமா தேட்டர்லேருந்து வந்த நிறையா பேருக்கு படம் பார்த்துருந்தோன்னே ஏன் தலைவலிக்குதுன்னா, இந்த சப்தத்தினுடைய இறைச்சல்களாலேயே ரொம்ப தலைவலிகள் உருவாகும். இந்த மனநோய்க்கு கொண்டு போய் விடுன்றாங்க சார். இன்னைக்கு போய் இந்த மாதிரியான சப்தங்களை கேட்குறது ஒரு வகையான போதைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு போதைகளில் ஒரு வகை இருக்கான். ஒரு அறையில் போய் நின்றுட்டு சுற்றி சப்தங்களை, இறைச்சல்களை கொடுக்கறது ஒரு வகையான மனநோயை உருவாக்குது. ஒரு வகையான மன தீர்வாகவும் இந்த சப்தம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த சப்தங்கள் சரியில்லைன்னா அது மனநோயை உருவாக்கும். நல்ல இசை மனநோய்க்கான தீர்வாக அமையும். இதை யார் சொல்கிறாங்கன்னா, இசைஞானி இளையராஜா ஐயா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எப்பா இசைன்றது ஒருத்தனுடைய மனதுக்குள்ள புகுந்த இதயத்தை தொடணும்ப்பா. அதுக்கு இயற்கை வாத்தியங்களை பயன்படுத்துங்க, சப்தங்களை குறைங்க, இறைச்சல்களை குறைங்க. நான் என்னுடைய கைகளின் மூலமாக இசையை கொடுத்து ஒருவருடைய இதயத்தை தொடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அதுபோல இயற்கை வாத்தியங்களை பயன்படுத்துகள்னு இளையராஜா அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறார். அப்போ வரக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கு சொல்கிறார். இன்னைக்கு இசைன்றது எப்படி போயிடுச்சுன்னா, இந்த இறைச்சல்கள் என்ன ஆகுதுன்னா நமக்கு மிகப்பெரிய மனநோய்களை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு வருதுன்றாங்க. இதுக்கும் மனநோய்க்கு என்னங்க வித்தியாசம்? இதுக்கும் மனநோய்க்கு என்னங்க சம்பந்தம்? உடல் ரீதியாக இந்த இசை பாதிக்க முடியுமா அப்படின்னா, சில சத்தங்களால் மனிதர்களை கொல்லவே முடியும்னு இருக்காங்க. சைரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஜெயம் ரவி அவர்கள் நடித்த படம். அந்த படத்தில் கில்லர் என்ன பண்ணுவார்னா, தொடவே மாட்டார் விக்டிமை, அதாவது பாதிக்கப்படுறவங்க விக்டிமை தொடவே மாட்டார். யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஒரு சேரில் இப்படி கட்டி போட்டுட்டு இந்த சப்தங்கள் ஏற்பக்கூடிய இருக்குல்ல, இந்த பீரோவை தேய்ப்பாங்க தெரியுமா? ஒரு இது வச்சு தாள் வச்சு தேய்ப்பாங்கள்ல, உப்புத்தாள் வச்சு. இந்த பீரோவை உப்புத்தாள் வச்சு தேய்க்கிறது கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு ஒரு மாதிரி வரும். அதே போல் சில பேருக்கு இந்த டேபிளை இழுப்பாங்கல்ல, கிரீச்சுன்னு இழுத்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு மாதிரி உடம்புல ஒரு அலர்ஜியை உருவாக்குதுல. இப்படி ஒருத்தரை கொல்ல முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு கில்லர் என்ன பண்ணிக்கிற, இப்படிலாம் கேஸ் இருக்குங்க, வித்தியாசமாக கேஸ் இருக்குது. ஒருத்தனை கட்டி போட்டு வித்தியாசமான சப்தங்கள் மூலமாக மூக்கிலிருந்து வாயிலிருந்து ரத்தம் வர வச்சு கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சப்தங்களால் என்னப்பா பண்ண முடியும்னா, புற நோய்களையும் மன அழுத்தங்களையும் இந்த சப்தங்களால் அதிகமாக கொண்டு வர முடியும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரிவர்ஸ் ப்ராசஸ், அமைதியை நோக்கி செல்வது. இன்றைக்கி நிறைய ஆசிரமங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மன ரீதியான அழுத்தத்தில் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மருந்து என்னென்னா, 15 நாள் அந்த ஆசிரமத்தில் தங்கணும். உபாசனைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஆசிரமத்திலேயே 15 நாள் தங்கணும். சாப்பாடு கொடுத்துருவாங்க. செல்ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மக்கிட்ட இருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு, நீங்கள் இந்த 15 நாள் யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. ஏதாவது சொல்லணும்னா ஸ்லேட்டில் எழுதி அப்படி வச்சிடலாம், அவ்வளோதான்.
எதுவுமே சொல்லவும் கூடாது, யார்கிட்டையும் எதுவும் பேசவும் கூடாது. என்ன ஓட்டங்கள் இருக்குல்ல அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வர மாதிரி 15 நாள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த 16வது நாள் அவர்களே அமைதியின் தன்மைக்கு வர்றாங்கன்னு இந்த ஆசிரமங்களில் சொல்கிறாங்க. சார், ரமண மகரிஷி அவரை பற்றி அவர் அழகாக சொல்லுவாங்கள்ல, ரமண மகரிஷி ரொம்ப அழகாக சொன்னார், வானவில் தான் மழையை கொண்டு வருகிறது, இடியினால் பிரயோஜனமே இல்லைன்னார். இடினால பிரயோஜனமே இல்லை, வானவினால தான் மழையை கொண்டு வர வைக்க முடியும். அப்படி இந்த மொழியால் நீங்கள் மிருகங்கத்திலையும் மனிதர்களிடம் மட்டும்தான் பேச முடியும், இறைவனிடம் பேசுவதற்கான அழகான மொழி மௌனம் மட்டும்தான்னு ரமண மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு மாடு வீட்டு வாசல்ல படுத்து கிடந்துச்சு. இப்போ அவங்க அப்பா வந்தார், ஹை ஹொய் ஹை ஹொய் கத்துறாரு. மாடு நகரவே மாட்டேங்குது. அப்படி கத்துறாரு அவங்க அப்பா, நகரவே இல்லை. அவங்க வீட்டில் 8 வயசு சின்ன குழந்தை வந்தது. அப்பா இப்படி வாப்பா அப்படின்னு போய் ஒரு கிளையை உடைச்சு அதுலேருந்து அந்த இலையை கொண்டு வந்து மாடு முன்னாடி நீட்டுச்சு. இப்போ மாடு அதை சாப்பிட்றதுக்காக மெல்லமாக எந்திரிச்சதுல இந்த குழந்தை அப்படியே அந்த இலையை காமிச்சு 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 கொண்டு வந்து மாடை கொண்டு வந்து ஓரமாக விட்டுருச்சு. அப்பா கிட்ட சொல்லிச்சு, அப்பா வீண் ஜம்பம் எப்பயுமே உதவாது, அன்பு தான் உதவும் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோமே தவிர இந்த மௌனத்தை இழந்துட்டோம் சார். மனிதன் ஆடையை கண்டுபிடிச்சான், ஆடையை கண்டுபிடிக்கும் போது சுதந்திரத்தை இழந்தான். மனிதன் உடைமைகளை கண்டுபிடித்த போது ஏழைகளை உருவாக்குனான். அப்படி மனிதன் இந்த பணத்தை கண்டுபிடித்த போது மற்ற திருடர்களை உருவாக்குனாங்க. இப்படி இந்த சப்தத்தை கண்டுபிடித்த போது, இந்த ஓசைகளை கண்டுபிடித்த போது, இந்த மொழிகளை கண்டுபிடித்த போது மௌனம்ன்ற சாரத்தையே இழந்துட்டோம் சார். இந்த மௌனத்தினுடைய உச்சத்தையே இழந்துட்டோம் சார். மௌனமாக இருக்கிறதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கான் சார். தூக்கத்தில் முதற்கொண்டு கொரட்டை விட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கானே தவிர தூக்கத்தில் கூட அமைதியாக இருக்க மாட்டான் சார். அவ்வளவு சத்தங்கள் சத்தங்கள் சத்தங்கள். ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு புத்த பிட்சு தினம் போவார். அப்படியே புத்தர் முன்னாடி உட்காந்துட்டே இருப்பார். எந்திரிச்சு வந்துடுவார். எல்லாரும் கேட்டாங்க, நீ என்னையா பண்ணுற, தினம் வர்ற, எதுவும் சொல்லவும் மாட்டுற, ஊதுபத்தி கூட காட்ட மாட்டுற, அமைதியாக உட்காந்துருக்க, எந்திரிச்சு போகிற, என்ன பேசுவ புத்தர்கிட்ட? ஒரு சொன்னார், நான் புத்தர்கிட்ட எதுவும் பேசவே மாட்டேன், கேட்பேன். சரி, புத்தர் உங்ககிட்ட என்ன பேசுவார்? அவரும் எதுவும் பேச மாட்டார், அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் இந்த கேட்கக்கூடியதுன்றதில்ல, இந்த கேட்பதுன்னா என்ன, இந்த அமைதியை கேட்கறது இருக்குல்ல, இல்லவே இல்லை சார். இன்னைக்கு கத்தி சண்டை போடுறது தான் சார் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வீட்டில் பெரிய சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கணவனும் மனைவியும் ஒரு துறவிட்ட போய் கேட்டாங்க, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணலான்னாங்க. அவர் ஒரு பெஸ்ட் ஐடியா சொன்னார். நீங்கள் எப்போ சண்டை வந்தாலும் நான் ஒரு மூலிகை தீர்த்தம் கொடுக்குறேன், இந்த மூலிகை தீர்த்தத்தை வாயில் ஊற்றிக்கங்க. அந்த வாயில் ஊற்றின தீர்த்தம் உள்ளர முழுங்கிடவும் கூடாது, வெளியே துப்பிடவும் கூடாது, அந்த தீர்த்தம் வாயிலே இருக்கணும், இருந்தால் சண்டையே வராதுன்னாரு. 6 மாதம் சார், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 2 பேர் வந்து காலில் விழுந்தாங்க. எங்கள் வீட்டில் சண்டையே வர்றதில்லைங்க. இப்போ அந்த மூலிகை தீர்த்தம் அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. அந்த தீர்த்தம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இன்னொரு பாட்டில் கொடுங்கன்னாங்க. அப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது மூலிகை தீர்த்தமும் கிடையாது, ஒரு தீர்த்தமும் கிடையாது, சும்மா தண்ணியை தான் கொடுத்தேன். சண்டை வரும்போது நீங்கள் தண்ணியை எப்படி வாயில் ஊற்றிக்கிட்டீங்கன்னா முழுங்கவும் இல்லாமல் துப்பவும் இருந்தால் வாயில் தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கும்போது உங்கள் 2 பேராலையும் பேசவே முடியாது. 2 பேரும் பேசாமல் மௌனமாக இருந்தாலே வீட்டில் பாதி பிரச்சனை தீந்துரும். பேசுறதுனால தான் இன்னைக்கு வீட்டில் பாதி பிரச்சனைன்னு. உண்மைங்க, நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா வாயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அமைதியாக இருங்க. வீட்டில் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை முழுங்குறதோ துப்புறதோ பண்ணிவிடுங்க, சரியாக போயிடுங்க. பாதி பேர் வீட்டில் பிரச்சனைகள் எதனால் வரப்பாருன்னா தேவையில்லாத வார்த்தைகளின் மூலமாக, தேவையில்லாத சப்தங்களின் மூலமாக, தேவையில்லாத சொற்களின் மூலமாகத்தான் இன்னைக்கு சண்டையே வருது. ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அவன் ஓடினவனை பிடிச்சி எங்கப்பா ஓடுறான்னாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, அதை தீக்கிறதுக்காக ஓடுறேன் அப்படின்னா. யார் 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா, நானும் இன்னொருத்தரும் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? நானும் இன்னொருத்தனும். என்ன, இவன் இன்னொருத்தனோட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான், அந்த சண்டையை தீர்க்கணும்னா அந்த சண்டை இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் ஓடுறேன்ட்டு ஓடி வந்திருக்கேன். அந்த இடத்த விட்டு நான் போனாலே போதும்பா. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தாலே பாதி சண்டைகள் தீர்ந்துரும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய உதாரணங்க. அண்ணாவை பெரியார் அவர்கள் விமர்சிச்சார், அண்ணாவை கண்ணதாசன் ஐயா விமர்சிச்சார். அப்படியெல்லாம் அண்ணா கிட்ட கேட்கும்போது, இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களே, இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களேன்றப்போ அண்ணாவினுடைய ஒரே பதில் மௌனம் மட்டும்தான். பதிலே பேச மாட்டார், மௌனமாக அந்த இடத்த சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவார். இந்த மௌனம் தான் உலகத்தினுடைய பெரிய ஆயுதம். சாமி கும்பிடுறோன்ற பேரில் கோயிலுக்குள்ளே சண்டை போடுறான் சார். நான் யார் தெரியுமா, இவன் கத்துறான், நான் யார் தெரியுமான்னு அவன் கத்துறான்.
அந்த பக்கத்துலேருந்து கடவுள் கிட்டார், நான் யார் தெரியுமாடா, ஏன்டா 2 பேர் கத்திக்கிட்டு இருக்கீங்க போங்களாங்கட்டுன்ற மாதிரி அப்படி கத்துதலும் சண்டைகளும் கோயிலுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு. அதே போல் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு வழிபாடாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் வச்சு நான் சாமி கும்பிடுறேன்னு ஊர் பூரா அலற விடுறது எந்த வகையில் சார் நியாயம்? எந்த வகையில் நம்ம கேட்டு பார்க்கணும்ல. அந்த ஊரில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, அவங்க காதுக்குள்ளே போய் இவன் சாமி கும்பிடுறது அவங்க காதில் போய் கத்துறது எந்த வகையில் ஒரு நியாயமாக இருக்கும்? இறைவனை அடைவதற்கு ஒரே வழி அன்பும் மௌனமும் மட்டும்தான். சப்தத்தால் அடையவே முடியாது. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதனுக்கு மொழியே தேவையில்லை. நன்றி.